Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது anatomy of the urinary bladder. urinary bladder உடைய anatomy வந்து நம்ம இந்த urinary systemனா என்ன, யூரின் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சிஸ்டம். இந்த யூரின் ஃபார்ம் ஆகக்கூடிய சிஸ்டம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிட்னியிலிருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. கிட்னியில் யூரின் ஃபார்ம் ஆன பின்னாடி அந்த யூரின் யுரேட்டர் வழியாக யூரினரி பிளேடருக்கு வருது. அட் லாஸ்ட் இட் ரீச்சஸ் தி யுரேத்ரா. கிட்னியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, யுரேட்டர் வழியாக யூரினரி பிளேடரில் வந்து ஃபில் ஆகுது. யூரினரி பிளேடரில் வந்து ஃபில் ஆன பின்னாடி அதிலிருந்து எது வழியாக வெளியேறுது, யுரேத்ரா வழியாக வெளியேறுது. அடுத்தது யூரினரி பிளேடருடைய ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் தி யூரின். யூரினை வந்து ஒரு டெம்பரரியாக பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணாது, டெம்பரரியாக அந்த யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. எவ்வளவு அமௌண்ட்டை வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னா 400 to 600 ml ஆஃப் யூரினை வந்து இந்த யூரினரி பிளேடர் தற்காலிகமாக சேமித்து வைக்குது. பட் ஆனால் இது அதிகமாகவும் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அசிஸ்ட் இன் தி எக்ஸ்பல்ஷன் ஆஃப் தி யூரின் வெளியேறுவதற்கு, யூரினரி பிளேடரில் இருந்து வெளியேறி அது உடம்பை விட்டு வெளியேறுவதற்கு இந்த யூரினரி பிளேடர் தான் உதவி செய்யுது. இட் அசிஸ்ட் இன் தி எக்ஸ்பல்ஷன் ஆஃப் தி யூரின். நெக்ஸ்ட் ஒன், சைட் ஆஃப் தி யூரினரி பிளேடர். யூரினரி பிளேடர் எங்கே இருக்குது? அட் பர்த், பிறக்கும்போது, ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது இட் லைஸ் இன் தி அப்டாமினல் கேவிட்டி. அப்டாமினல் கேவிட்டியில் தான் இந்த யூரினரி பிளேடர் பிறக்கும்போது இருக்குது. டியூ டு த ஸ்மாலர் சைஸ் ஆஃப் தி பெல்விஸினுடைய அந்த அளவு ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால இந்த யூரினரி பிளேடர் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு அப்டாமினல் கேவிட்டியில் தான் இருக்குது. இன் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு இந்த யூரினரி பிளேடர் என்னவா மாறுது? இட் பிகம்ஸ் எ பெல்வி அப்டாமினல் ஆர்கன். பாதி பெல்விஸ்லேயும் பாதி அப்டாமினலும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனாக இந்த யூரினரி பிளேடர் மாறுது. அட் பியூபர்ட்டிக்கு அடுத்தபடியாக இட் பிகம்ஸ் எ பெல்விக் ஆர்கன் டியூ டு த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பெல்விக் கேவிட்டி. பெல்விக் கேவிட்டி பெருசாகுது பியூபர்ட்டிக்கு அடுத்தது. அதனால் இந்த யூரினரி பிளேடர் ஒரு பெல்விக் ஆர்கனாக உருவாகுது. இட் ஆக்குபைஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி பெல்விஸ். பெல்விஸினுடைய ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க இந்த ஒரு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணக்கூடியதாக இந்த யூரினரி பிளேடர் வந்து மாறுது. அடுத்தது சைட் பார்த்துட்டோம், எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஷேப். இந்த யூரினரி பிளேடர் என்ன ஷேப்பில் இருக்குது? The appearance of the bladder varies depending on the amount of urine stored. எவ்வளவு யூரின் ஸ்டோர் ஆகிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த யூரினரி பிளேடருடைய ஷேப் வந்து மாறுது. முதல்ல when it is full, இது முழுமையாக நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா இட் எக்ஸிபிட் an oval shape. இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓவல் ஷேப்பில் இருக்குது. when it is empty, அது காலி ஆயிடுச்சு, யூரின் வெளியேறிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஃப்ளாட்டன்ட், அது வந்து ஃப்ளாட் ஆகிடுது. பை தி ஓவர்லைங் பவல் resembling a four-sided pyramid. when empty ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகுது? பிரமிட் ஷேப்புக்கு மாறுது. எதனால் பிரமிட் ஷேப்புக்கு மாறுது? மேலே இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைன்ஸ் வந்து இது அப்படியே கீழே அமுத்துது. அதனால் இது என்ன ஷேப்புக்கு மாறுது? 4-sided pyramid, 4 சைடு இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் மாதிரி இந்த யூரினரி பிளேடர் மாறுது. அடுத்தது சர்ஃபேசஸ். இந்த யூரினரி பிளேடருக்கு என்னென்ன சர்ஃபேசஸ் எல்லாம் இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் வந்து பாருங்கள். த ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி யூரினரி பிளேடரில் நமக்கு கிடைக்கக்கூடிய சர்ஃபேசஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ். ரெண்டாவது இன்ஃபீரோ லேட்ரல் சர்ஃபேஸ். இன்ஃபீரியராகவும் இருக்கும், லேட்ரலாகவும் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் என்னங்க? இன்ஃபீரோ லேட்ரல் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம்
இதில் கூடிய சில இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபெக்ஸ். ஸோ இந்த யூரினரி பிளேடரில் ஆன்டீரியர் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய இந்த அபெக்ஸ் ஹியர் இட் இஸ் டைரக்டட் ஃபார்வர்ட்ஸ் when it is empty. யூரினரி பிளேடர் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அபெக்ஸ் எப்படி இருக்கும், முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ when it is full, யூரினரி பிளேடர் ஃபுல்லாக இருந்துச்சு, யூரின் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது அப்படின்னா இந்த அபெக்ஸ் எப்படி போயிடும், இட் இஸ் டைரக்டட் அப்வர்ட்ஸ், இது மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அபெக்ஸ் வந்து யூரினரி பிளேடர் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா முன்னோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். யூரினரி பிளேடர் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக் எப்படி இருக்குது, இட் இஸ் டைரக்டட் டவுன்வர்ட்ஸ், நெக் வந்து கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். அடுத்தது போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து இந்த பேஸ். இந்த பேஸுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்க, இந்த பேஸுக்கு இன்னொரு நேம் ஃபண்டஸ். இங்கே பாருங்கள், இந்த ஃபண்டஸ் FUNDUS ஃபண்டஸ். ஸோ பேஸுக்கு இன்னொரு நேம் ஃபண்டஸ். இட் இஸ் டைரக்டட் பேக்வேர்ட்ஸ், இது எப்படி பார்த்த மாதிரி இருக்குது, இது பின்புறமாக பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அபெக்ஸ் வந்து முன்னாடி இருக்குது, பேஸ் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபீரியர் ஆஸ்பெக்ட். ஸோ கீழே இருந்து இன்ஃபீரியராக பார்க்கும்போது நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அபெக்ஸ் இருக்குது, அது முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும், ஆன்டீரியர் ஆஸ்பெக்டில் இருக்கும். அடுத்தது ஆன்டீரியர் பார்டர். இந்த இன்ஃபீரியர் ஆஸ்பெக்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டீரியர் பார்டர். இந்த ஆன்டீரியர் பார்டருக்கு ரெண்டு சைடு இருக்கக்கூடியது தான் என்னது, இன்ஃபீரோ லேட்ரல் சர்ஃபேஸ் இருக்கும். அடுத்தது இந்த நெக் இருக்கும், அந்த நெக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா யுரேத்ரா ஜாயிண்ட் ஆகும். அந்த நெக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தான் இந்த பேஸ் ஆஃப் தி பிளேடர். இந்த ரெண்டு சைட்ஸ்லேயும் நமக்கு என்ன இருக்குது, யூரிட்டர் இருக்குது. கிட்னியில் இருந்து யூரினை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த டியூப்பு தான் இந்த யூரிட்டர். இது வந்து போஸ்டீரோ சுப்பீரியர் ஆங்கிளில் வந்து இந்த யூரினரி பிளேடருக்குள்ளே வரும். சரியா? அடுத்தது angles of the urinary bladder. So two ureters opens into two posterior superior angle. கிட்னியிலிருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு யூரிட்டர் எங்கே வந்து இணையுது, இந்த யூரினரி பிளாடரோட அட் தி போஸ்டீரோ சுப்பீரியர் ஆங்கிள்ஸ். போஸ்டீரியராகவும் சுப்பீரியராகவும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆங்கிள்ஸில் இந்த யூரிட்டர் வந்து யூரினரி பிளாடருக்கு உள்ளே வருது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது the urethra comes out from the inferior angle. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இன்ஃபீரியர் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய அந்த நெக், அந்த நெக்குக்கு பேர் தான் இன்ஃபீரியர் ஆங்கிள். அந்த நெக்கில் இருந்து என்ன வருது, urethra will comes out. So don't confuse with the ureter and urethra. So ureter அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும், கிட்னியிலிருந்து யூரினரி பிளாடருக்கு கொண்டு வர்றது யூரிட்டர், யூரினரி பிளாடர்லேருந்து உடம்புக்கு வெளியே தள்ளக்கூடிய அந்த டியூபுக்கு பேர் urethra. So last one, urachus, the obliterated part after birth to form the median umbilical ligament. It is attached to the anterior angle which is the apex. So இந்த apexல கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுராக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுராக்கஸ் என்ன ஆகுது, குழந்தை வந்து பிறந்த பின்னாடி இந்த யுராக்கஸ் என்னவாக மாறுது, இது என்னவாக அழிக்கப்பட்டு என்னவாக மாறுது அப்படின்னா மீடியன் அம்பிளிக்கல் லிகமெண்ட்டாக இந்த யுராக்கஸ் வந்து மாறுது. சரி, அந்த மூணு ஆங்கிள்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். அபெக்ஸ் அப்படிங்கிறது ஆன்டீரியர் ஆங்கிள், ரெண்டு போஸ்டீரோ சுப்பீரியர் ஆங்கிள் இருக்குது, ஒரு இன்ஃபீரியர் ஆங்கிள் அதாவது நெக். நெக்ஸ்ட் ஒன் யூரினரி பிளாடருடைய ரிலேஷன்ஸ். யூரினரி பிளாடருக்கு பக்கமாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஃபீரோ லேட்ரல் சர்ஃபேஸ். இன்ஃபீரோ லேட்ரல் சர்ஃபேஸஸில் யூரினரி பிளாடருக்கு என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் சேம் ரிலேஷன் இன் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ். மேல்ஸுக்கும் ஃபீமேல்ஸுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரியான ரிலேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஹேவ் நோ பெரிட்டோனியல் கவரிங். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிட்டோனியம் வந்து கவர் பண்ணாது இந்த யூரினரி பிளாடரை. So between the bladder and pubis there is a space called retropubic space which is filled by the retropubic fat. இந்த பிளேடருக்கும் அதாவது இன்ஃப்ரோலேட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் தி பிளேடருக்கும் பியூபிஸ் கீழே இருக்கக்கூடிய பியூபிக் போனுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ரெட்ரோபியூபிக் ஸ்பேஸ். பியூபிஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அதுக்கு பேர் தான் என்ன, ரெட்ரோபியூபிக் ஸ்பேஸ் which is filled by retropubic fat.
ஸோ போனோட போய் டச் ஆகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு ஃபேட்டி டிஷ்யூ இருக்குது. இந்த ஃபேட்டி டிஷ்யூக்கு பேர் தான் ரெட்ரோ பியூபிக் ஃபேட். அடுத்தது the retropubic fat separating the bladder from. இந்த retropubic fat பிளேடரை வந்து எந்தெந்த உறுப்புகளில் இருந்தெல்லாம் செப்பரேட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பேக் ஆஃப் தி பியூபிஸில் இருந்து செப்பரேட் பண்ணுது. ரெண்டாவது ஆப்டுரேட்டர் இன்டர்னஸ் மசில்ஸில் இருந்து செப்பரேட் பண்ணுது. மூணாவது ஆப்டுரேட்டர் நர்வ் அண்ட் வெசல்ஸ் வந்து இந்த யூரினரி பிளேடரை டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு செப்பரேட் பண்ணுது. நாலாவது லிவேட்டர் ஆனி மசில்ஸில் இருந்து இந்த யூரினரி பிளேடரை செப்பரேட் பண்ணுது. சரியா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் ரிலேஷன் ஆஃப் தி அபெக்ஸ். ஆன்டீரியர் ஆங்கிளுக்கு என்னென்னலாம் ரிலேஷன் பார்த்தோம்னா, இட் இஸ் காமன் இன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல். மேலுக்கும் ஃபீமேல்ஸுக்கும் இது வந்து காமனாக தான் இருக்குது. இட் லைஸ் இமீடியட்லி பிஹைண்ட் தி அப்பர் பார்டர் ஆஃப் தி சிம்ஃபைசிஸ் பியூபிஸ். பியூபிஸ் சிம்ஃபைசிஸுக்கு நேர் பின்னாடி அப்பர் பார்டரில், பியூபிக் சிம்ஃபைசிஸ் அப்படின்னா ரெண்டு பியூபிக் போன் வந்து இணையுது இல்லையா, அந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் தான் பியூபிக் சிம்ஃபைசிஸ். அந்த பியூபிக் சிம்ஃபைசிஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்டரில் நேர் பின்னாடி தான் இந்த அப்பெக்ஸ் இருக்குது. கிவ்ஸ் அட்டாச்மெண்ட் டு தி மீடியன் அம்பிளிக்கல் லிகமெண்ட் விச் இஸ் தி ஆப்ளிட்ரேட்டட் யூரைக்கஸ். ஸோ மீடியன் அம்பிளிக்கல் லிகமெண்ட் அதனுடைய அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ளிட்ரேட்டட் யூரைக்கஸ். அழிந்து போன யூரைக்கஸுக்கு தான் இன்னொரு பேர் என்ன, மீடியன் அம்பிளிக்கல் லிகமெண்ட். இந்த மீடியன் அம்பிளிக்கல் லிகமெண்ட் எங்கே வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னா அப்பெக்ஸ் ஆஃப் தி யூரினரி பிளேடரில் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இந்த பச்சை கலரில் இங்கே இருக்குது இல்லையா, இந்த லிகமெண்ட் தான் மீடியன் அம்பிளிக்கல் லிகமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் சுப்பீரியர் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். மேல்ஸுக்கும் ஃபீமேல்ஸுக்கும் தனித்தனியாக மாறும். மேல்ஸுக்கு வந்து இட் இஸ் கவர்டு பை பெரிட்டோனியம். இட் இஸ் ரிலேட்டட் டு தி இலியம் அண்ட் சிக்மாய்டு கோலன். இங்கே இருக்கக்கூடிய இது இலியம் அண்ட் இங்கே இருக்கக்கூடியது சிக்மாய்டு கோலன். ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு ரிலேட்டடாக இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்து மேல்ஸுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன் ஃபீமேல்ஸ், ஸோ இட் இஸ் ஆல்சோ கவர்ட் பை பெரிட்டோனியம். பெரிட்டோனியம் வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸை மேல்ஸுக்கும் ஃபீமேல்ஸுக்கும் கவர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ் இஸ் ரிலேட்டட் டு ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி யூட்ரஸ். ஸோ கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பப்பையினுடைய ஆன்டீரியர் சர்ஃபேஸுக்கு நெருக்கமாக இந்த யூரினரி பிளேடருடைய சுப்பீரியர் சர்ஃபேஸ் அமைந்திருக்கும். அண்ட் யூட்டிரோ வெசைக்கல் பவுச்சும் இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் இருக்குது. அண்ட் ஆல்சோ த லூப் ஆஃப் இலியம். ஸோ இலியமுடைய லூப்பு, யூட்ரோவெசிக்கல் பவுச் அண்ட் யூட்ரஸ். ஸோ இந்த மூணும் சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஃபீமேல் யூரினரி பிளேடருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். யூரினரி பிளேடருக்கு போஸ்டீரியர் சர்ஃபேஸில் என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இன் மேல்ஸ் இட் இஸ் கவர்டு பை பெரிட்டோனியம். மேல்ஸுக்கு இந்த யூரினரி பிளேடர்னுடைய போஸ்டீரியர் சர்ஃபேஸ் அதனுடைய அப்பர் பார்ட் வந்து பெரிட்டோனியமால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இட் இஸ் ரிலேட்டட் டு செமினல் வெசைக்கல்ஸ் லேட்டரலி அண்ட் வேசா டிஃபரன்ஷியா மீடியலி. ஸோ மீடியலாக வேசா டிஃபரன்ஷியா இருக்கும், லேட்டரலாக செமினல் வெசைக்கல்ஸ் இருக்கும். இது எல்லாமே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து மேல்ஸினுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸுக்கு நெருக்கமாக ரிலேஷனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த பிக்சரில் நமக்கு நல்லாவே தெரியும், இந்த யூரினரி பிளேடருக்கு பின்னாடி செமினல் வெசைக்கல்ஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன் ஃபீமேல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா in direct contact with the anterior wall of the vagina. ஸோ வெஜைனாவுடைய ஆன்டீரியர் வாலை இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் யூரினரி பிளேடர் தொட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பாருங்கள், ஸோ இதுதான் வெஜைனாவுடைய ஆன்டீரியர் வால். இந்த ஆன்டீரியர் வாலை நேரடியாக இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் என்ன பண்ணுது, தொட்டுக்கிட்டு இருக்குது. இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் தி ஆன்டீரியர் வால் ஆஃப் வெஜைனா. நெக்ஸ்ட் ஒன் நெக். ஸோ இன்ஃபீரியராக இருக்கக்கூடிய அந்த நெக் வந்து பார்த்தீங்கன்னா இட் லைஸ் half inch behind the lower part of the pubic symphysis and connects with the urethra. ஸோ
லோயர் பார்ட் ஆஃப் தி பியூபிக் சிம்ஃபைசிஸில் இருந்து 1/2 inches பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக் அமைஞ்சிருக்கும். இட் கனெக்ட்ஸ் வித் தி யுரேத்ரா. மேல் யுரேத்ரா அண்ட் ஃபீமேல் யுரேத்ரா போத் ஆர் கனெக்ட்ஸ் வித் தி நெக். ஸோ மேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது? இட் ரெஸ்ட் ஆன் தி ப்ரோஸ்டேட் கிளாண்ட். இந்த நெக் எங்கே போய் உட்காருது? ப்ரோஸ்டேட் கிளாண்ட் மேலே உட்காருது. இட் கிவ்ஸ் அட்டாச்மெண்ட் டு தி பியூபோ ப்ரோஸ்டாட்டிக் லிகமெண்ட். பியூபோ ப்ரோஸ்டாட்டிக் லிகமெண்ட்டுக்கு இந்த நெக்கு தான் வந்து என்ன பண்ணுதுங்க? அட்டாச்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ இன் ஃபீமேல்ஸ் இட் ரெஸ்ட் ஆன் தி பெல்விக் ஃபேஷியா. ஸோ ஃபீமேல்ஸுக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்காது, ப்ரோஸ்டேட் சுரப்பி வந்து ஃபீமேல்ஸ்க்கு இருக்காது. அதனால இந்த ஃபீமேலினுடைய யூரினரி பிளேடர் எங்கே ரெஸ்ட் ஆகுது? இட் ரெஸ்ட் ஆன் தி பெல்விக் ஃபேஷியா. இட் கிவ்ஸ் அட்டாச்மெண்ட் டு தி pubo-vesical ligament. ஸோ pubo-prostatic ligament ஃபார் மேல் அண்ட் pubo-vesical ligament ஃபார் ஃபீமேல்ஸ். ஸோ மேல்ஸுக்கு pubo-prostatic, ஃபீமேல்ஸுக்கு pubo-vesical. ஸோ இன்டீரியர் ஆஃப் தி யூரினரி பிளேடர். ஸோ இப்போ ரிலேஷன்ஸை நம்ம பார்த்துட்டோம். ரிலேஷன்ஸுக்கு அடுத்தது யூரினரி பிளேடருடைய அந்த வால், அந்த சுவர், யூரினரி பிளேடருடைய அந்த சுவர் எந்தெந்த லேயர்ஸால் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், the bladder wall is made up of many layers including. ஸோ உள்ளே இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே வந்தோம்னா ஃபஸ்ட்டு லேயர் urothelium or transitional epithelium. So this is the layer of the cell that lies inside of the kidney, ureter, bladders and urethra. Cell in this layer are called urothelial cells or transitional cells. So in the first layer இருக்குல்ல, இந்த first layer it is called as urothelium or transitional epithelial cells அப்படின்னு சொல்கிறாங்க. இதே செல்ஸ் தான் எங்கெல்லாம் இருக்குது? கிட்னிஸினுடைய இன்னர் லேயரில் இருக்குது, யுரேட்டரினுடைய இன்னர் லேயரில் இருக்குது, பிளேடர் ஆகட்டும் யுரேத்ராவாகட்டும் எல்லா இந்த உறுப்புகளுடைய இன்னர் லேயரில் இந்த யூரோத்திலியல் செல்ஸ் ஆர் டிரான்சிஷனல் எபித்தீலியல் செல்ஸ் வந்து இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் எல்லாம் எதில் இருக்குது? இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தி பிளேடரில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த லேயர், the next layer around the urothelium, it is a type of connective tissue, so it is called as a lamina propria. ஸோ ஃபஸ்ட் இந்த லேயர் வந்து epithelial tissue, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த லேயர் என்னது? கனெக்டிவ் டிஷ்யூ. வாட் இட் கனெக்ட்ஸ்? எதை கனெக்ட் பண்ணுது? அடுத்து இருக்கக்கூடிய மஸ்குலார் டிஷ்யூவை கனெக்ட் பண்ணுது. இந்த மஸ்குலார் லேயருக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மசிலுக்கு பேர் டெட்ரூசார் மசில் ஆர் மஸ்குலாரிஸ் ப்ராப்ரியா. ஸோ இட் இஸ் அ திக் மசில், இட் இஸ் அ ஸ்மூத் மசில், இட் கவர்ஸ் அவுட் சைடு தி லாமினா ப்ராப்ரியா. ஸோ முதல்ல இருக்கிறது எபித்தீலியல் செல்ஸ், நடுவில் இருக்கிறது கனெக்டிவ் டிஷ்யூ, அதுக்கு அடுத்தது இருக்கிறது மஸ்குலார் டிஷ்யூ. அண்ட் லாஸ்ட் லேயர், இந்த லாஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட்டி கனெக்டிவ் டிஷ்யூ. கடைசி லேயர் கொழுப்பால் ஆனப்பட்ட ஒரு லேயர். இட் இஸ் அ ஃபேட்டி கனெக்டிவ் டிஷ்யூ. திஸ் கவர்ஸ் தி அவுட் சைட் ஆஃப் தி பிளேடர் அண்ட் செப்பரேட்ஸ் இட் ஃப்ரம் தி அதர் ஆர்கன்ஸ். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொழுப்பு இருக்கும். மற்ற ஆர்கன்ஸிலிருந்து எந்த இம்பேக்டும், எந்த மெக்கானிக்கல் இம்பேக்டும் இந்த யூரினரி பிளேடர் மேலே வந்து விழுந்து யூரினரி பிளேடரை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக சுற்றி என்னவாக இருக்குது? ஃபேட்டி கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து உருவாகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 4 லேயர். ஃபஸ்ட் லேயர் எபித்தீலியல் செல்ஸ், ரெண்டாவது லேயர் கனெக்டிவ் டிஷ்யூ, மூணாவது லேயர் மஸ்குலார் டிஷ்யூ, நாலாவது லேயர் ஃபேட்டி அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ இந்த 4 லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரினரி பிளேடரை உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த யூரினரி பிளேடருக்கு உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ரூகே. இந்த ரூகே இங்கே பாருங்களேன், இந்த ரூகே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டெல்லாம் இருக்கும். இந்த ஃபோல்டெல்லாம் எப்போ காணாமல் போயிடும் அப்படின்னா, பிளேடர் வந்து எம்டியாக இல்லாமல் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு வைங்க, இந்த ஃபோல்டெல்லாம் வந்து காணாமல் போயிடும். பிளேடர் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் இந்த ஃபோல்டு வந்து உருவாகிடும், இந்த சுருக்கங்கள் வந்து மறுபடியும் உருவாகிடும். இந்த சுருக்கங்களுக்கு பேர் தான் என்ன? ரூகே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது a small triangular area below the base of the bladder with smooth no fold due to its firm attachment with the muscular coat called a trigone. So very important question, the trigone of the bladder. இந்த trigone, இந்த triangular area இருக்கு பாருங்க, இங்கே எந்த ஃபோல்டும் இருக்காது, அப்படியே ஃப்ளாட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஏன் ஸ்மூத்தாக இருக்குது? பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மஸ்குலார் கோட்டோட ஒரு ஃபேர்மாக அட்டாச் ஆகிருக்கும் இந்த ட்ரைகோன் ஆஃப் தி பிளேடர். ஸோ இந்த ட்ரைகோன் ஆஃப் தி பிளேடருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஓப்பனிங் ஆஃப் தி யுரேட்டர். அது பின்னாடி வருவோம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ட்ரைகோன் இஸ் சப்ளைடு பை த ரிச் நர்வ் அண்ட் பிளட் சப்ளை. ஸோ இந்த ட்ரைகோனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை எல்லாமே இந்த ட்ரைகோனில் கிடைக்குது. அதனால் இந்த ட்ரைகோன் என்ன கலரில் இருக்குது? இட் அப்பியர்ஸ் பிங்க் இன் கலர்.
பிங்க் கலரில் இந்த ட்ரைகோன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், அட் ட்ரைகோன்ஸ் posterior superior angle, two slit-like openings of ureter, which is called as ureteric orifices, is present 2.5 cm apart in empty bladder. ஸோ எம்டி பிளேடரில் எதுவுமே ஃபில் ஆகாமல் இருக்கும்போது இந்த ட்ரைகோனுடைய இந்த ரெண்டு போஸ்டீரியர் சுப்பீரியர் ஆங்கிள், இதுதான் ட்ரைகோன். இந்த ட்ரைகோனில் இருக்கக்கூடிய போஸ்டீரியர் அண்ட் சுப்பீரியர் ஆங்கிளில் ரெண்டு ஓப்பனிங்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த ரெண்டு ஓப்பனிங்ஸுக்கு பேர் என்ன? இட் இஸ் கால்ட் அஸ் யுரேட்ரிக் ஆரிஃபிசஸ். யுரேட்டரிக் ஆரிஃபிசஸ். எம்டி பிளேடரில் இதுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்-யுரேட்டரி க்ரஸ்ட். ஸோ இந்த ரெண்டு யுரேட்ரிக் ஆரிஃபிசஸுக்கு மத்தியில் இங்கே ஒரு க்ரஸ்ட் மாதிரி இருக்குது, இங்கே ஒரு மேடு மாதிரி தெரியுதா? இந்த மேட்டு பாங்கான இந்த இடத்துக்கு பேர் தான் இன்டர்-யுரேட்ரிக் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர்னல் யுரேத்ரல் ஆரிஃபிஸ் is an opening situated at the inferior angle of the bladder, opens in the apex of the trigone. இந்த ட்ரைகோன் இருக்குது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இதுக்கு பேர் தான் என்ன? இந்த ட்ரையாங்கிளுடைய அபெக்ஸ். இது என்னது? இது வந்து பேஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளுடைய இந்த அபெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. அது என்னதான்? அதுதான் யுரேத்ராவுக்கான ஓப்பனிங். ஸோ அந்த ஓப்பனிங்கு பேர் என்ன? இன்டர்னல் யுரேத்ரல் ஆரிஃபிஸ். So last one, it is surrounded by the sphincter vesica, which is an involuntary sphincter muscle supplied by an autonomic nerve. So இந்த internal urethral orifice சுற்றி ஒரு internal sphincter இருக்கும். இந்த sphincter என்ன பண்ணுது? involuntary sphincter என்ன பண்ணுது? அது autonomic nervesஆல கண்ட்ரோல் பண்ணப்படுது. இது யூரின் வந்து ஃபில் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா யூரினரி பிளேடரை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும், அதனுடைய வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும். யூரின் ஃபில் ஆவதற்காக இந்த யூரினரி பிளேடருடைய இந்த யுரேத்ரல் ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இன்டர்னல் ஸ்பிங்டர், இன்வாலன்ட்ரி ஸ்பிங்டர் மசில் வந்து உதவுது. இந்த ஸ்பிங்டர் மசிலுக்கு பேர் ஸ்பிங்டர் வெசைக்கா. ஸோ நமக்கு புரியுதா? ஸோ இந்த ஸ்பிங்டர் வெசைக்கா ஒன்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஓப்பனிங் என்ன ஆகும்? க்ளோஸ் ஆகிரும். ஸோ இட் வில் ஹெல்ப்ஸ் டு ஃபில் தி பிளேடர் ஃபில் ஆகிறதுக்கு இந்த ஓப்பனிங் வந்து வேணும். இது வந்து ஒரு அட்டானமிக் நர்வ் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது. லாஸ்ட் ஒன் இஸ் தி uvula vesica. Uvula of the bladder is a slight projection posterior through the urethral orifice formed by the middle lobe of the prostate gland. ஸோ இந்த இன்டர்னல் யுரேத்ரல் ஆரிஃபிஸ் இருக்கு இல்லையா, இந்த யுரேத்ரல் ஆரிஃபிஸுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு எலிவேஷன் இருக்கும், ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் யுவுலா அப்படிம்பாங்க. இந்த யுவுலா என்ன பண்ணும்? இது ஏன் அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து உருவாகுது அப்படின்னா இந்த இடத்துல தான் கரெக்டாக அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து இருக்கும். ஸோ வென் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஹைப்பர்ட்ரோபி, ப்ரோஸ்டேட்டைட்டிஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து வயசாகக்கூடிய ஆண்களுக்கு வந்து சில நேரங்கள் வந்து அது வீக்கம் கொடுக்கும். அது வந்து வீக்கமாகி அது ஹைப்பர்ட்ரோபி ஆகும். ஸோ அப்படி ஹைப்பர்ட்ரோபி ஆகும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல தான் இவ்வளோ இருக்கும். ஸோ இந்த இவ்வளோ என்ன ஆகுது? இந்த யூரினரி பிளேடர்லேருந்து வெளியே போகக்கூடிய அந்த யூரினை தடுக்கும் வண்ணமாக இந்த யுரேத்ரல் ஆரிஃபிஸை என்ன பண்ணும்? மூடும். அந்த ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும்? டிஃபிகல்ட்டி இன் மெக்சுரேஷன், யூரின் போகிறது வந்து தடைப்படும், யூரின் போகிறது வந்து ரொம்ப கம்மியாகும். இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்யூரியா. ஸோ டிஸ்யூரியா எதனால் ஏற்படுது? ப்ரோஸ்டேட் கிளாண்டுடைய ஹைப்பர்ட்ரோபி யுவுலாவை மேலும் அதிகப்படுத்துது. யுவுலா ரொம்ப பெருசாச்சுன்னா இட் வில் க்ளோஸ் தி கேட் ஃபார் தி யூரின் பாசிங். ஸோ யூரின் வெளியே போவதை தடுக்கக்கூடியதாக இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஹைப்பர்ட்ரோபி உருவாகும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்ளைட் அனாட்டமி. சரியா? So last one, ligaments of the layer. The ligaments of the bladder will be true ligaments and false ligaments. So first one, true ligaments. So they are the condensation of the pelvic fascia and they provide support to the bladder. So in the true ligament, pelvic fascia உடைய ஒரு condensation and it support the bladder. இந்த true ligaments, இந்த உண்மையான ligaments என்ன பண்ணுது? bladder சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதில் 4 ligaments இருக்குது. ஒன்று median umbilical, ரெண்டாவது லேட்ரல் ட்ரூ லிகமெண்ட், மூணாவது பியூபோ ப்ரோஸ்டாட்டிக் லிகமெண்ட். இந்த பியூபோ ப்ரோஸ்டாட்டிக் லிகமெண்ட் தான் ஃபீமேல்ஸுக்கு பியூபோ வெசைக்கல் லிகமெண்ட். ஸோ இதில் 2 இருக்குது, ஒன்று மீடியல் அண்ட் லேட்ரல். லாஸ்ட் ஒன் போஸ்டீரியர் லிகமெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஃபால்ஸ் லிகமெண்ட்.
ஸோ தே ஆர் தி பெரிட்டோனியல் ஃபோல்டு. இது வந்து ஒரு பெரிட்டோனியல் ஃபோல்டு தான், இது வந்து ஒரு உண்மையான லிகமெண்ட்ஸ் கிடையாது. தே டோன்ட் ப்ரொவைட் சப்போர்ட் டு தி பிளேடர். பிளேடரை வந்து எந்த இடத்துலையும் இது சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது என்னென்ன, மீடியன் அம்பிளிக்கல் ஃபோல்டு, மீடியல் அம்பிளிக்கல் ஃபோல்டு, லேட்ரல் ஃபால்ஸ் லிகமெண்ட், போஸ்டீரியர் ஃபால்ஸ் லிகமெண்ட். ஸோ இந்த 4 லிகமெண்ட்ஸ் வந்து என்னது, பேர்லேயே இருக்குது, அதெல்லாம் ஃபால்ஸ் லிகமெண்ட்ஸ். ஸோ தே ஆர் தி பெரிட்டோனியல் ஃபோல்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ligaments பார்த்துருவோம் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் ஒன் மீடியன் அம்பிளிக்கல் ligament. It starts from the apex of the bladder to the inner aspect of the umbilicus. It represents the obliterated urachus. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி யுரேக்கஸாக இருந்தது தான் குழந்தை பிறந்த பின்னாடி மீடியன் அம்பிளிக்கல் லிகமெண்ட்டாக இருக்கும். இது எதுக்கு நடுவில் இருக்குது, அம்பிளிக்கஸுக்கு பின்னாடி, தொப்புளுக்கு நேர் பின்னாடி உள்ள அட்டாச் ஆகிருக்கும். அங்கிருந்து எது வரை அட்டாச் ஆகிருக்கு, பிளேடர் வரையும் அபெக்ஸ் ஆஃப் தி பிளேடரில் போய் நேரடியாக அட்டாச் ஆகிருக்கும் இந்த மீடியன் அம்பிளிக்கல் லிகமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் லிகமெண்ட் இஸ் லேட்ரல் ட்ரூ லிகமெண்ட். It is attaching between the sides of the bladder to the tendinous arc of the fascia covering the obturator internus muscle. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த லிகமெண்ட் தான் லேட்ரல் ட்ரூ லிகமெண்ட். ஸோ இட் அட்டாச்சஸ் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி பிளேடர், பிளேடருடைய சைட்லேருந்து அட்டாச் ஆகி ஆப்டுரேட்டர் இன்டர்னஸ் மசில்னுடைய ஃபேஷியாவில் போய் அட்டாச் ஆகிறத நம்ம பார்க்குறோம். சரியா, நெக்ஸ்ட் லிகமெண்ட் பியூபோப்ரோஸ்டாட்டிக் லிகமெண்ட். ஸோ இதுதான் பெண்களுக்கு பியூபோ வெசைக்கல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 இருக்குது, ஒன்று மீடியல் அண்ட் லேட்ரல் பியூபோப்ரோஸ்டாட்டிக் லிகமெண்ட். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி ப்ரோஸ்டாட்டிக் ஃபேஷியா டு தி பேக் ஆஃப் தி பியூபிஸ். ஸோ ப்ரோஸ்டாட்டிக் ஃபேஷியாவில் இருந்து பியூபிஸுக்கு பின்னாடி வரைக்கும் போய் அட்டாச் ஆகிறது இந்த பியூபோப்ரோஸ்டாட்டிக் லிகமெண்ட். லாஸ்ட் ஒன் இஸ் போஸ்டீரியர் லிகமெண்ட். ஸோ இந்த லிகமெண்ட் தான், திஸ் இஸ் த போஸ்டீரியர் லிகமெண்ட். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி லேட்ரல் எட்ஜ் ஆஃப் தி பேஸ், பேஸினுடைய லேட்ரல் எட்ஜில் இருந்து ஆரம்பித்து இட் இன்சர்ட் இன்டு தி போஸ்டீரியர் வால் ஆஃப் தி பெல்விஸ், பெல்விஸினுடைய போஸ்டீரியர் வால் வரையும் இது போய் அட்டாச் ஆகுது. ஸோ 4 பக்கமும் இந்த லிகமெண்ட்ஸ் வந்து அட்டாச் ஆகி என்ன பண்ணுது, யூரினரி பிளேடரை சப்போர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் த வாஸ்குலர் சப்ளை ஆஃப் தி யூரினரி பிளேடர். ஸோ ஆர்டீரியல் சப்ளை என்னென்ன, ஸோ ஆன்டீரியோ சுப்பீரியர் சப்ளை, ஆன்டீரியராகவும் சுப்பீரியராகவும் என்ன ஆர்ட்ரி சப்ளை பண்ணுது, சுப்பீரியர் வெசைக்கல் ஆர்ட்ரிஸ். ஃபண்டஸ் அண்ட் நெக், ஸோ பேஸ் ஆஃப் தி பிளேடரும் நெக் ஆஃப் தி பிளேடருக்கும் என்ன ஆர்ட்ரி சப்ளை பண்ணுது, இன்ஃபீரியர் வெசைக்கல் ஆர்ட்ரி இன் மேல் அண்ட் வெஜினல் ஆர்ட்ரிஸ் இன் ஃபீமேல்ஸ். ஸோ ஆல் தீஸ் ஆர்ட்ரிஸ் ஆர் பிரான்ச்சஸ் ஆஃப் தி இன்டர்னல் இலியாக் ஆர்ட்ரி. இன்டர்னல் இலியாக் ஆர்ட்ரிஸில் இருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ் தான் இந்த 2-3 ஆர்ட்ரிஸ், சுப்பீரியர் வெசைக்கல் ஆர்ட்ரி, இன்ஃபீரியர் வெசைக்கல் ஆர்ட்ரி அண்ட் வெஜினல் ஆர்ட்ரிஸ். தென் வீனஸ் ட்ரைனேஜ், அங்கே இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எந்த வெயின்ஸ் எடுத்துகிட்டு போகுது, இந்த வெசைக்கல் வெயின்ஸ் ட்ரைன்ஸ் இட் இன்டு தி இன்டர்னல் இலியாக் வெயின். ஸோ வெசைக்கல்ஸ் வெயின்ஸ் எடுத்துகிட்டு போய் அது இன்டர்னல் இலியாக் வெயினில் போய் அதை ட்ரைன் பண்ணுது. ஸோ லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ், ஸோ இன்டு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இலியாக் லிம்ப் நோட்ஸ். சரியா, ஸோ லாஸ்ட் ஒன் இன்னர்வேஷன் நர்வ் சப்ளை. ஸோ இந்த யூரினரி பிளேடர் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்மூத் ஹாலோ ஆர்கன். ஸோ இது நமக்கு எதுக்காக உதவுது, ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் யூரினுக்காக உதவுது. ஸோ இந்த யூரினரி பிளேடரை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ஸோ த நேம் இட் செல்ஃப், இதை நீங்கள் நேம் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இது என்ன நர்வ் சிஸ்டம், அட்டானமிக் நர்வ் சிஸ்டம். ஸோ சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் எந்த ரூட்லேருந்து வருது அப்படின்னா T11 to L2 nerve root. So it is inhibitory to the detrusor muscle and motor to the internal urethral sphincter. So what is inhibitory to the detrusor muscle? So once sympathetic nerve system stimulate ஆகுது, அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா detrusor muscle தடுத்து நிறுத்தும். ஸோ detrusor muscle வேலை என்ன, detrusor muscle once contract ஆச்சு அப்படின்னா urinary bladder contract ஆகும், யூரின் வெளியே போகும். அப்போ sympathetic action என்ன, இங்கே யூரினை ஃபில் பண்ணுறது தான் அதனுடைய ஆக்ஷன். அண்ட் மோட்டார் டு தி இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர். மோட்டார் டு தி இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸை வந்து என்ன பண்ணுது, அதை சுருக்குது, அதை கட்டுப்படுத்துது, யூலா ஆஃப் தி பிளேடரை சுருக்கி வைக்குது, அந்த யுரேத்ராக்கு இந்த யூரின் போகாமல் தடுக்குது. ஸோ 2 வேலை பண்ணுது, ஒன்று டெட்ரூசார் மசிலை
தடுக்குது. அதனால் யூரினரி பிளேடர் சுருங்கிறது கிடையாது. இங்கே இன்டர்னல் யூரேத்ரல் ஸ்பிங்டர் சுருங்குது. அதனால யூரினரி பிளேடரில் இருந்து எந்த யூரினும் வெளியே போகிறது கிடையாது. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் பேராசிம்பத்தட்டிக் ஆக்ஷன். டெட்ரூசார் மசில் சுருங்கும், அதனால் யூரினரி பிளேடர் அதில் இருந்து யூரின் வெளியே போகும். அண்ட் இன்ஹிபிட்ரி டு தி இன்டர்னல் ஸ்பிங்டர். இன்டர்னல் ஸ்பிங்டர் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும், அதனால் யுரேத்ரா வில் ஓப்பன். ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷன்ஸும் நம்ம புரிஞ்சுட்டு, இன்னொரு ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டிமுலேட் தி எஜாகுலேஷன். த சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் என்ன பண்ணுது? இட் ஸ்டிமுலேட்ஸ் த எஜாகுலேஷன் வித் சைமல்டேனியஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி இன்டர்னல் ஸ்பிங்டர் யுரேத்ரா, ப்ரிவென்டிங் தி ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன். ஸோ விந்துக்களை வந்து விந்து பையில் இருந்து வெளியேற்றுவதற்கும் இந்த சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் தான் உதவுது. ப்ளஸ் அதோடு சேர்த்து என்ன பண்ணுது? இந்த இன்டர்னல் ஸ்பிங்டர் யுரேத்ரா மசில் இருக்கு இல்லையா, இன்டர்னல் ஸ்பிங்டர் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, அந்த இன்டர்னல் ஸ்பிங்டர் மசிலை சுருக்குது. ஏன் சுருக்குது? இந்த விந்து பையிலேருந்து விந்து யுரேத்ரா வழியாக வெளியேறும்போது அது என்ன ஆயிடக்கூடாது? மீண்டும் யூரினரி பிளேடருக்கு உள்ளே போயிடக்கூடாது. இட் இஸ் கால்ட் அஸ் ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன். ஸோ பின்னாடி எஜாகுலேட் ஆகுது. முன்னாடி எஜாகுலேட் ஆனால் அது நார்மல் எஜாகுலேஷன். அந்த எஜாகுலேஷன் பின்னாடி போய் யூரினரி பிளேடருக்கு உள்ளே போகுதுன்னு வைங்க, அது ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன். அது யூரினரி பிளேடருக்கு உள்ளே போகக்கூடாது. அப்படின்னா அது எதனால் கண்ட்ரோல் பண்ணப்படுது? இன்டர்னல் ஸ்பிங்டர் யுரேத்ராவை கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ லாஸ்ட்டாக இந்த பேராசிம்பத்தட்டிக் ரூட் வேல்யூ என்னங்க? S2 to S4 pelvic splanchnic nerves and inferior hypogastric plexus. ஸோ புரியுதா? ஸோ நர்வ் சப்ளை, ரெண்டு நர்வ் சப்ளை, ஒன்று T11 to L2, T11 T12 L1 L2 வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், S2 S3 S4 வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.